இயற்கை மனிதனின் தேவைக்கு அனைத்தையும் தரும். ஆனால் அவனுடைய பேராசைக்கு அதனிடம் ஒண்ணுமே இல்லை. இங்க எது ஆசை, எது பேராசை, எது தேவை அப்படின்றது ஒரு சின்ன நூலிழை தான் வித்தியாசம். சின்ன நூலிழை. அதை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய எதிர்கால குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அத்திக்குழுவினுடைய எல்லோருக்கும் என்னுடைய ஒரு பெரிய மனமார்ந்த மகிழ்ச்சியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல் 2 நிமிஷம் நான் குழந்தைங்களோட நான் பேசிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரியவங்களுக்கான உரை. இன்னைக்கு எப்படி இருந்தது? போனது போட்ல போனது ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். சூப்பரா. ஓகே, வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் ஓகே, எல்லாரும் குழந்தைங்க தான். சிறப்பு சிறப்பு. ஆமா, அருமை அருமை. சரி, என்னெல்லாம் பாத்தீங்க? யாராவது ஒரு 2-3 பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் இதை பார்த்தேன், புதுசா இதை பார்த்தேன், எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் பெரியவங்களை கேட்கல, குழந்தைங்களை கேட்கல. ஜெல்லி ஃபிஷ் பாத்தீங்க. ஓகே, ஜெல்லி ஃபிஷ் பத்தி என்ன தெரிஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஜெல்லி ஃபிஷ்னா என்ன? அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஓகே, பரவாயில்ல. வேற என்ன பாத்தீங்க? வேற என்ன பாத்தீங்க? சங்கு பாத்தீங்களா? ஓகே, வெரி குட். நீங்க என்ன பாத்தீங்க? மீன் பாத்தீங்களா? ஓ சரி, ஓகே, வெரி குட். அப்புறம் நண்டு பாத்தீங்க. போட்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? போட்ல போனது இல்ல, முதல் தடவை போட்ல போனீங்களா? எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு. சரி, நீங்க போயிருக்கீங்களா? சரி, வெரி குட். சரி, இப்ப என்ன அப்படின்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு 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 முழக்கம் மாதிரி வச்சுக்கலாமா? இப்ப வந்தது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா? ஓகே, நான் இப்போ அத்தின்னு சொல்லுவேன், எல்லாரும் மகிழ்ச்சின்னு சொல்லணும். ஓகேவா? உண்மையாவே அத்திக்கு வருது அத்திக்குழுவோடைய செயல்பாடுகள்ல வருது உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சி. ஓகேவா? இப்ப நான் அத்தின்னு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? மகிழ்ச்சி. அத்தி அத்தி. இப்ப நான் மகிழ்ச்சின்னு சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லணும்? ஓகேவா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு. ஸோ விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த பழவேற்காடுக்கு, அதாவது பழவேற்காடு சார்ந்த பெரியவர்கள் இருக்கீங்க, ஐயா எல்லாரும் இருக்கீங்க. வானவன் ஐயா குறிப்பிடும் போதே சொன்னாங்க, 2019 அத்தி தொடங்கின அந்த ஆண்டு நாங்க எண்ணூர்ல இருந்து ஒரு சைக்கிள் மிதிவண்டி பயணமாக வந்தோம். அப்போ உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கான்னு தெரியல. அந்த மிதிவண்டி பயணம் பரப்புரையில கடைசியாக நீதியரசர் ஹரிபரந்தாமன், உங்களை எவ்வளவு பேருக்கு ஹரிபரந்தாமன் தெரியும்? ஓகே, 1 2 3 மொத்தத்துல ஒரு 4 பேருக்கு தெரியுது. தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக மக்களுக்காக செயல்படக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர், உயர் நீதிமன்றத்தோடைய ஒரு நீதி அரசர். அந்த கைத்தட்டு அவரை தொடர்ச்சியா உன்னிப்பா கவனிச்சதுல வந்தது. ஏன் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அதுக்குள்ள போக முடியாது. அவர் பங்கெடுத்த இறுதியாக நடந்த ஒரு முக்கியமான கூட்டம். அந்த மிதிவண்டி பயணத்தோடைய நோக்கம் என்ன? ஏன் அந்த மிதிவண்டி பயணம் எண்ணூர்ல தொடங்கி இந்த பழவேற்காடுக்கு வந்தது அப்படின்றத பத்தி உங்கள யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் இறுதியா சொல்றேன். அதுக்கு வேணா ஒரு 2 நிமிஷம் நான் நேரம் ஒதுக்குறேன். அது ஒண்ணு, முதல் விஷயம். ரெண்டாவது பேக் டு த ரூட்ஸ் அப்படின்னு. ஆலமரத்துக்கு இது விழுது, இது வேறுன்னு சொல்லலாம், விழுது. இது பேக் டு த ரூட்ஸ்னா என்ன? நம்ம வேர்களுக்கு திரும்பணும்னா என்ன? இப்ப நம்ம மரங்கள் கொடுக்குறோம், மரங்கள் நம்ம வைக்கிறோம், வச்சதுக்கு அப்புறமா அது செடியாகி மரமாகி வளருது, நிழல் கொடுக்குறது, பிரம்மாண்டமா இருக்குதோ. அப்படிப்பட்ட ஒரு மரத்தடியில ஒரு மாநாடு கூட்டி இருக்கோம். அப்போ இந்த பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கும் போது இந்த பிரம்மாண்டம் இருக்கிறதுக்கு காரணம் அடியில அந்த நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியாத இருக்கக்கூடிய அந்த வேர்கள் மண்ணை வலுவாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மரம் இன்னைக்கு அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த இதையும் கொடுக்குது. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. வேர்களை பத்தி நம்ம அவ்வளவு பேச மாட்டோம். இலைகளை பத்தி, பூக்களை பத்தி, இலைகளை பத்தி பேசுவோம். அப்போ பேக் டு தி ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த அத்திக்குழு எதற்காக தொடங்கினது, எந்த ஒரு நோக்கத்தோட தொடங்கினது அப்படின்றத நாம் மீண்டும் 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 நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. மக்களுடைய மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? மறதி. மறதி. அந்த மறதி அப்படின்ற நோயில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். நம்மளுடைய வரலாறு தெரியல. நம்மளுடைய இப்ப எவ்வளவு பேர் அவதார் படம் பாத்தீங்க? அவதார் படம் பாத்தீங்களா? படம் பாத்தீங்களா? அவதார் எவ்வளவு பேருக்கு அவதார் படம் பிடிச்சது? அவங்க மரங்களை கட்டி உட்காருவாங்க, அந்த வேர்களோட தங்களை தொடர்படுத்துவாங்க.
அது ரொம்ப ஒரு சூழல் சார்ந்த ஒரு படம். அது அது ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா. ஸோ அதுல திருப்பி திருப்பி சொல்றதுன்னா பேக் டு த ரூட்ஸ், நம்மளுடைய வேர்களை தேடி போகணும் அப்படின்னு. அப்போ வந்து அங்க இருக்கும்போது கூட வந்து வானவன் ஐயா சொன்னாரு, அத்திக்குழுவோடைய நோக்கங்களை நம்ம மறந்துடக்கூடாது, நோக்கங்களை மறந்துடக்கூடாது. ரொம்ப அழுத்தம் ரொம்ப சுருக்கமா சொல்றாரு. எனக்கு என்னன்னா அந்த நோக்கங்கள் என்னன்னு இன்னும் 2 வரி சொல்லி இருக்கலாம்ல. அது நினைவுபடுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த தலைமுறை வராங்கல்ல, ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா வந்து சொன்னாரு, நம்ம யாரும் நம்ம கொண்டு வந்த குப்பையை இங்க போடக்கூடாது, ரொம்ப அதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசணும், சொல்லணும். சரி, இப்ப வந்து அகத்தியில இருந்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்ல கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அகத்தியில இருந்து எடுத்த ஒரு கிளை தான் அப்படின்லாம் வந்து சொல்லும் போது, ஆனா நான் இத்தனை ஆண்டுகள் 2019 இருந்து முகநூல்ல ஐயா மூலியமா தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். நேரடியா நான் வர முடியல. ஆனா ஐயா அவ்வளவு தூரம் வந்து தாம்பரம் வந்திருக்காங்க, என்னால ஒரு வர முடியாத சூழல். அதுக்கு நான் முதல்ல வருந்துறேன். இது நான் வந்து நீங்க சிறப்பு இருந்தா கூப்பிட்டதுனால வந்ததா மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் இல்லைனாலும் வந்திருக்கணும். ஆனா வந்து என்னால வர முடியாத ஒரு சூழல். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது, இப்போ அகத்தி வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டார். இல்ல ஒரு கோடு போட்டாரு, சில வேலைகளை வந்து மேற்கோள் காட்டினாரு. ஆனா இப்ப அத்தி என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அவங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக வந்து மரங்களை நடுறாங்க அப்படின்றத ஒரு விஷயமா சொல்ல முடியும். அப்போ அகத்தி வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை செஞ்சுதா? அகத்தி உங்களுக்கு தெரிஞ்சு என்ன வேலை செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கும்? ஒரு பிரதானமான அகத்தியோட வேலைன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு ஐயா சொன்னதுல இருந்து கூட சொல்லலாம், இல்லைன்னா பொதுவா அகத்தியோடைய வேலையா நாங்க எடுத்தது. சந்தை, விழிப்புணர்வு. ஓகே, அத வந்து ஐயா சொல்ற மாதிரி விழிப்புணர்வுன்றத வந்து வேற ஒரு வார்த்தைகளை சொன்னா நான் ரொம்ப சரி, சிறப்பு. வேற ஒரு வார்த்தைகளை சொல்லணும்னா, நாங்க வந்து உண்மையாகவே மரம் நடுவதையோ செடி நடுவதையோ அத்திக்குழு செய்த அளவுக்குல ஒரு 100.1 கூட நாங்க செய்யல. அது வந்து என் மனசாட்சியை சொட்டு சொல்ற உண்மை, செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி அகத்தியோட அத்தியை வந்து தொடர்படுத்தினார் என்ன? நாங்க எங்களுடைய ரொம்ப கவனமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க மண்ணுல விதைச்சதோட ரொம்ப முக்கியமாக நாங்க பார்த்தது என்னன்னா, மனித மனங்கள்ல விதைக்கணும். மனித மனங்கள்ல ஆழமாக இந்த பிஞ்சுகளுடைய மனசுல நம்மளுடைய அறம் சார்ந்த வாழ்க்கைய, அறசீற்றத்தோட இருக்கக்கூடிய வாழ்க்கைய, சமரசம் இல்லாத ஒரு பொய், தவறு, இன்னைக்கு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்க, யதார்த்தமாக்குறாங்க. லஞ்சம் வாங்கினா என்ன, ஊழல் செஞ்சா என்ன, இதுல சமரசம் பண்ணா என்ன, பிளாஸ்டிக் கவர்னால என்ன, என்னங்க இதே திருப்பி திருப்பி பிளாஸ்டிக் கவர் வாங்கக்கூடாதுங்க, அதெல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறையா பேசுங்க அப்படின்ற ஒரு போக்கு வந்து இருக்கு. ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு மாப் மென்டாலிட்டின்னு சொல்லலாம், ஒரு மந்தை மனநிலை. ஏன்னா நம்மலாம் வந்து மனிதர்கள் வந்து என்னன்னா சமூக விலங்கு, ஒரு சோஷியல் அனிமல். ஆமாவா இல்லையா? சோஷியல் அனிமல் தெரியுமா தெரியாதா? மனிதர்கள் வந்து ஒரு சமூக விலங்கு, சமூக விலங்கு, ஒரு சமூகமாக இருக்கும். அப்போ சமூகம்னா ஒரு மந்தை. அப்போ அந்த மந்தையுடைய நீட்சி வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா நாம் மனிதர்களாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். இங்க விலங்கு இல்ல, மனித விலங்குன்ற போது நாம் மனிதர்களாக இருக்கோமா இல்ல விலங்காக இருக்கோமா? எது இங்க நம்ம கிட்ட வந்து பிரதானமாக இருக்கு? அப்ப அந்த மனித தன்மையில என்னெல்லாம் வரும் அப்படின்ற போது அந்த பகுத்தறிவு வரும், ஒரு சுய சிந்தனை வரும், ஒரு அறசீற்றம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருக்கா? பாருங்க, இதெல்லாம் இருக்கா? இல்ல. பாருங்க, அங்க பாருங்க. இருக்கானா? இல்ல. ஒரு சின்ன விஷயம். அப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்? எப்படி நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் சொல் என்னவோ செயலாக இருக்கணும், செயல் என்னவோ சொல்லாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதற்கான ஒரு மெனக்கெடலை தொடர்ச்சியாக நாம் செய்யணும், ஈடுபடும். ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமா நாங்க எடுத்துக்கிட்டது, ஒவ்வொருத்தரையும் நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்ஸ்பயர் பண்ணணும். இன்ஸ்பயர் பண்ணா என்ன? இன்ஸ்பயர் பண்ணா என்ன? இன்ஸ்பயர் பண்ணா ஆங்கிலத்தை சொன்னேன், என்ன தமிழ்ல என்ன? அழகா சொன்னாங்க ஐயா. நம்ம கவருதல் ஒரு பக்கம், முன்னுதாரணம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்னவா இருக்கணும்? நம்ம முன்னுதாரணமா இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட பல பேர் முன்னுதாரணமாக இருந்ததனுடைய தொடர்ச்சி தான் நாம் அப்படின்ற அகங்காரமும் இல்லாம இருக்கும், அந்த ஆணவமும் இல்லாம இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும், ஏன் அப்படின்னா ஒரு விஷயம், அகிலா தானே அவங்க, அகிலா, ஆமா, அகிலா வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே அவங்களோட அந்த தொடக்க உரை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்து, ரொம்ப உன்னிப்பா என்னை கவனிக்க வச்சாங்க தொடக்கத்திலேயே. எவ்வளவு பேர் அந்த விஷயத்த வந்து கவனிச்சுக்கிட்டு இல்லை, அந்த காலநிலை மாற்றம்,
இன்னைக்கு மனித சமூகம் இந்த நாகரிக வளர்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு குறிப்பான ஒரு சீதோஷ நிலை. அந்த சீதோஷ நிலைக்கான இருக்க காரணமே தான் வந்து வேளாண்மைன்றது சாதியப்பட்டது. வேளாண்மை சாதியப்படவே தான் இன்னைக்கு மனித சமூகம் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஆனால் அந்த சீதோஷ நிலை, அதாவது அந்த காலநிலை என்பது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்துல இருக்கு. சாதாரண மாற்றம் அல்ல. மீண்டு அதை வந்து திருத்த முடியாத அளவுக்கு, மீண்டு சரி செய்ய முடியாத அளவுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி வேகமாக நகருது அப்படின்றத நான் சொல்லலைங்க. உலக விஞ்ஞானிகள் வந்து ஐநா சபையில ஒரு அறிக்கையா வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய உற்பத்தி முறை இந்த உற்பத்தி முறை என்னவா இருக்குன்னா தேவைக்கான உற்பத்தி முறையாக இல்ல. இப்போ மனிதனுக்கு வந்து 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கான உணவு இல்லைன்னா 100 பேருக்கான ஏதோ ஒரு பொருள் தேவை அடிப்படைனா அந்த தேவைக்காக இங்க இல்ல. அப்ப என்னவா இருக்கு? தேவைக்காக இல்லாம எதுக்காக இருக்கு இந்த உற்பத்தி முறை? சரியான வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா லாபத்திற்காக இருக்கு. என்னவா இருக்கு? லாபத்திற்காக. பேராசை. பூலகில் நண்பர்கள்ல சுந்தரராஜன் தோழர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. எந்த புலியும் எந்த விலங்கும் ஒரு விலங்கை வந்து வேட்டையாடும் போது வேட்டையாடி முடிச்ச பிறகு இன்னொரு விலங்குன்னு போகாது. முதல்ல அதோடைய பசியை தீர்க்கும். வேட்டையாடி முடிச்ச பிறகு அது பசி தீர்க்கும். திருப்பி பசி வந்தாதான் வேட்டையாடும். அது விலங்குக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒரு அறம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு வீடு, ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு காரு. இது வந்து நான் சாதாரண மக்களை சொல்ல, நடுத்தர மக்களை சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சமூக ஒரு சூழலை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதோடைய விளைவு என்ன? இதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வரும்? மீண்டு பெற முடியாத ஆற்றல்கள், அதாவது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்வாங்க. ஒரு முறை எடுத்தா அந்த ஆற்றலை இனிமே நம்ம வந்து வாழ்நாள்ல இந்த பூமி இருக்கிற வரை வந்து எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வளங்களை கொள்ளையடித்துதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள், சொல்லக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாமே வந்து இருக்கு. அப்போ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விதி. வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விதியை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள், நாம் வந்து பெறக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆறுகளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மலைகளா இருக்கட்டும், இல்லைன்னா மரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து கிடைத்த சொத்து அல்ல. வரட்டுத்தனமாக அதை வந்து அழிப்பதற்கு, நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். கண்டிப்பா கைத்தட்டலாம். இது எனக்கான கைத்தட்டல் இல்ல, அந்த கருத்துக்கான கைத்தட்டல். அதை நாம் எல்லாரும் அங்கீகரிக்கணும். அப்போ அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கா நமக்கு? அந்த பொறுப்புணர்ச்சியோட நம்ம செயல்படுறோமா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெறுவதற்கு முன்னாடி அது எங்க போகும், அது என்னவா மாறும்? இப்போ பிளாஸ்டிக் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபியூஸ் போகாத பல்பை வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஆனா அது சந்தைக்கு கொண்டு வரல. ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஃபியூஸ் போகாத ஒரு பல்பை வாங்கிட்டா மீண்டும் வாங்க மாட்டாங்க. முதலாளிக்கு வந்து அதோடைய லாபம் இல்லை. அப்போ இந்த முதலாளித்துவ சமூகம்ன்றது என்னன்னா குப்பை மீதுதான் கட்டப்படுறது. அவனுக்கு குப்பை இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் லாபம். குப்பை மீதுதான் இந்த சமூகத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. சரி, இங்க எவ்வளவு பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ்? ஓகே, சிறப்பு. இவ்வளவு பேர். ஓகே, பரவாயில்ல. அத்திக்குழுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் வந்து அதுவும் ஒரு பாராட்டுதலுக்கான ஒரு விஷயம் தான். சரி, ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து மரம் நடுவதுன்றது ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னு நான் சொல்றேன். எவ்வளவு பேர் மறுக்கிறீங்க? ஒரு மரம் நடுவது அத்திக்குழுவினுடைய செயல்பாடுன்றது ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு நான் சொல்றேன். யாராவது மறுக்கிறீங்களா? மறுக்கல. சரிதான், நீங்க மறுக்கிறீங்க. ஐயா என்ன சொல்றீங்க? சரி, அழுத்தம் திருத்தமா அந்த அனுபவம், அந்த மீச சொல்லுது, சரிதான் சொல்றாங்க. சரி, ஐயா சரின்னு சொல்லிட்டீங்க, நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அதான் விஷயம். என்னன்னா, அரசியல் என்பது வாக்களிக்கக்கூடிய, வாக்கு போடக்கூடிய தேர்தல் மட்டும் இல்ல. அரசியல் என்பது நம்மளுடைய சாப்பிடுற உணவு, நாம் உடுத்துற உடை, எதிர்கால தலைமுறையோடைய எதிர்காலம் எல்லாம் அடங்கி இருக்குதான் அரசியல். அப்போ நாம் ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு வேலை செஞ்சோம்னா அது அரசியலா இல்லையா? அப்ப அரசியல்ன்றது வந்து ஒரு தீண்டப்படாத ஒரு விஷயமாக மாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு
நாம கஷ்டப்பட்டு அத்திக்குழு வந்து ஒரு காடு வளர்க்குறாங்க. அது என்ன குறுங்காடு, இல்லைன்னா வந்து காடு. நாளைக்கே வந்து இங்க ஒரு வளர்ச்சி திட்டம் ஒரு கட்டுமானம் வரணும், அந்த காடுகள் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அதை அனுமதிக்க முடியுமா? வேற வழி இல்ல. அதுக்கு அனுமதிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அதுக்கான ஒரு காரணம், ஒரு நியாயமான காரணம் நமக்கு தெரியும். அப்போ தெரியும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இது அரசினுடைய கொள்கை அப்படின்றாங்க. ஆனா நமக்கு தெரியுது அதுல துளியும் நியாயம் இல்ல, துளியும் நியாயம் இல்ல. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஐயா சொல்றார் தலைவர். எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பல முன்னுதாரணங்கள் இருக்கு, பண்ண முடியும். அதை நம்ம கேள்வி எழுப்பணும். அத்திக்குழுவினுடைய வேலை என்பது மரங்களை மட்டும் நடுவதல்ல, அந்த மரங்களை பாதுகாக்கிறது. அந்த மரங்களை எக்காரணம், சட்டம் என்ன சொல்லுது? நீங்க வந்து நீங்களும் நானும் சொல்ல வேணாம். இந்த அரசு வெட்டுதுனாலும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. மரத்தை எதுக்காக வெட்டணும், எந்த நோக்கத்துக்காக வெட்டணும், அந்த சட்டத்துல நம்ம அத்திக்குழு உறுப்பினர்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோமா? இல்ல, தெரியல நமக்கு. அதையும் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ மரத்தை வைக்கிறதோ மரத்தை வளர்க்கிறது மட்டும் இல்ல, மரத்தை பாதுகாப்பதும் அத்திக்குழுவினுடைய கடமை. இன்னைக்கு பரந்தூர்ல என்ன, சொந்த நாட்டுல மக்கள் அகதிகள் ஆகிட்டாங்க. சொந்த நாட்டுல மக்கள், சொந்த நாட்டுல ஏதோ இலங்கையில இருந்து வந்த அகதிகள் அல்ல. பரந்தூர் மட்டும் விமான நிலையமாக இவர்கள் சொல்லக்கூடிய எவ்வளவு அழகான பேர், கிரீன்ஃபீல்டு விமான நிலையமா. இதை விட ஏமாத்து வேலை வேற எதுவும். அப்படி வந்துச்சுன்னா சென்னை உறுதியாக முழுகும். சென்னையினுடைய மிக முக்கியமான ஆறுகளான அடையாறு எல்லாத்தோடைய வந்து ஒரு தோற்றம் வந்து அந்த பகுதிகளில் தான் வருது. அவங்க எதெல்லாம் விமான நிலையம் சொல்றாங்க, வளமான பூமி. தமிழ்நாட்டினுடைய நெல் களஞ்சியம் எதை சொல்லுவோம்? தஞ்சாவூர். அதுக்கு அடுத்ததாக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி பண்ண மாவட்டம் வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஏன் அப்படின்னா ஏரிகளின் மாவட்டம். அப்படிப்பட்ட ஏரிகளின் மாவட்டத்துல தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த விமான நிலையம். இதோடைய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அண்ணா விமான நிலையம், மீனம்பாக்கம் விமான நிலையம், அதோட ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது முழு கொள்ளளவை இன்னைக்கு கூட எட்டல. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, இன்னொன்னு விமான நிலையம். ஒரு விமானத்தை கூட சொந்தமாக வச்சுக்காத நாடு இந்தியா. நேபாளுக்கு, இலங்கைக்குலாம் இருக்கு, எல்லாத்தையும் வித்துட்டாங்க, தனியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு விமான நிலையம். அப்ப இந்த விமான நிலையத்தெல்லாம் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறாங்க? யாரோட வரி பணத்துல கட்டி, யாரோட நிலத்தை பிடுங்கி? அப்போ இந்த உரையாடல் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உரையாடல் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக இந்த மாதிரியான உரையாடல்கள் நம்ம எதிர்காலத்தை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயத்தை, குழந்தைங்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய இந்த உரையாடல்களையும் அத்திக்குழு ஈடுபடணும் அப்படின்றது அதான் முக்கியம். இதுதான் நம்மள வந்து எந்த திசையில போறோம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் செய்யறதோ, ரொம்ப சுலபமான விஷயம் செய்யறதோ, ரொம்ப எல்லாரையும் வந்து என்ன சொல்ல, கஷ்டப்படாம எல்லாரையும் நல்ல மகிழ்ச்சியாக இன்பமாக வச்சுக்கிறதுன்றது நம்மளுடைய வேலையாக இருக்க முடியாது. எது சரியோ அதை செய்யணும். எது சரியோ, எது அறம், எது அறமோ அதை செய்யணும். அதுதான் அத்திக்குழுவினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க முடியுமே தவிர, இது வந்து ஓகே இது செஞ்சிடலாம், இது எளிமையா இருக்கு, இதை செஞ்சா எல்லாரும் வருவாங்க, இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனைய, ஒரு பொறுப்பான சிந்தனைகளை வளர்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஏன் வந்து இவ்வளோ ஒரு வலுவாக அழுத்தமாக நான் இதை பதிவு பண்றேன்னா, இந்த படத்தை போட்டிருக்கீங்க. இந்த படத்தை போட்டிருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல வந்து இந்த உரையை நான் நிகழ்த்துறேன். இந்த படம் போடாம இருந்தா நான் இந்த விஷயத்த வந்து இவ்வளவு வலுவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கலாம், அத்திக்குழு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க, உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, உங்களோட பணிகள் தொடரணும், இன்னும் நிறைய மரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இன்னும் கைத்தட்ட வைக்கிற மாதிரி இன்னும் 4 விஷயங்கள் பேசிட்டு நான் போலாம். அப்படி நான் பேசினேன்னா நான் அந்த மனிதருக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்காது. அவருடைய தியாகத்திற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய சொல் என்னவோ செயல் என்னவோ சொல்லுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்காது. அதனாலதான் இந்த விஷயங்களை கிடைக்கிற நேரத்துல வந்து இந்த விஷயங்களை வந்து நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நண்பர்களே, இப்போ வந்து ரொம்ப குறிப்பா பார்க்கணும்னா நம்ம நேரடியா வந்துருவோம். பழைய ஏற்காடுக்கு நாங்க 2019 வந்தோன்னு நீங்களாம் சொன்னீங்களே, ஜாலியா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, போனது பீச்சுக்கு கடற்கரைக்கு போனது, அப்புறமா போட்ல போனது, இது எல்லாம் ஒரு திட்டம் நடக்கிறதுக்கான ஒரு நாள், ஒரு நொடி கூட ஆகாது. கிட்டத்தட்ட அதுக்கான தொடங்கியாச்சு. ஆனா அதை தடுத்து நிறுத்திருக்காங்க. அது பை சான்ஸ் அது நடந்துருச்சு அப்படின்னா இந்த பழையற்காடுன்றது இருக்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது என்ன திட்டம்? அது என்ன துறைமுகம்? அந்த இடம் பேர் என்ன? அது ஒரு பேர்ல வைக்கிறாங்களா?
ஆஹ் காட்டுப்பள்ளி துறைமுகம், அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் 6000 ஏக்கர்ல வந்து ஒரு துறைமுகத்தை கொண்டு வராங்க. சென்னையில ஏற்கனவே வந்து 3 துறைமுகம் இருக்கு. சென்னை துறைமுகம், காமராஜர் துறைமுகம், அது இல்லாம எல்என்டி துறைமுகம் தனியாருது எல்லாமே இருக்கு. அந்த 6000 ஏக்கர்ல 4000 ஏக்கரை கடலுக்குள்ள மண்ணை கொட்டி கொண்டு வர போறாங்க. கடலுக்குள்ள எப்படி மண்ணை கொட்டி, நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. உங்களுடைய கற்பனை ஒரு காட்சிப்படுத்தி பாக்குறீங்களா? அந்த காட்சிப்படுத்தி பாக்குறது எல்லாத்துக்கும் மிதமிஞ்சியது. அதற்கான மண் எங்கிருந்து வரும்? அதற்கான ஜல்லி எங்கிருந்து வரும்? அப்படி வந்த அந்த கடல் வளம் என்னவாகும்? இதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மீனவ மக்களும் மீனவ மக்களை சார்ந்த அந்த வாழ்வாதாரமும் என்னவாகும்? இன்னைக்கு போறோம்ல, ஐயா இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்காங்க, ஐயாவோட இணையர் அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்காங்க, விருது கொடுத்துருக்கோம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம மீண்டும் கூட்டின்னு வரணும், பேரம்பேத்திகளை கூட்டின்னு வரணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அப்ப அது இருக்கணுமா வேணாமா இந்த இடம்? அப்ப அதுல நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம உடனே வந்து கொடியை பிடிச்சிட்டு போயிட்டு போராடுறது இல்லை. குறைஞ்சபட்சம் இதற்கான கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப ரொம்ப மினிமலா ரொம்ப குறைந்தபட்சமாக இந்த கருத்து சரி, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. அதற்கான தரவுகளை பேச வேண்டி இருக்கு. இல்ல அப்படின்னா எனக்கு வந்து அந்த வார்த்தையில உடன்பாடு இல்ல அப்படின்னா நம்ம என்னவா இருப்போம்னா தற்குறியா தான் இருக்கும். இன்னைக்கு தற்குறின்றது ரொம்ப எளிமையா இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு சொல்லடவா மாறிடுச்சு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த தற்கூறின்றது என்ன? நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சுதான் உலகம், நம்ம என்ன பாக்குறோமோ அதான் உலகம் அப்படின்னு. அப்படி இருக்க முடியாதுல்ல. அத்திக்குழு வந்து செகோவராவுடைய வாசகங்கள் தான். எங்கேயோ வந்து ஒரு அநீதி நடந்தா அதை கண்டு உனக்கு ஒரு கோபம் வருது பத்தியா? ஒரு கோபம், உன்னுடைய மனசு வந்து ஒரு மாதிரி சலசலப்படைய தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு வந்து உன் மனசு பிசைய தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு பாலஸ்தீனத்துல வந்து இறக்கும் போது, ஒரு சுடான்ல வந்து ஒரு தாய் வந்து கொல்லப்படும் போது, ஒரு லத்தீன் அமெரிக்கால வந்து ஒரு இளைஞனை வந்து இந்த அரசு வந்து ஒரு தண்ணிக்கான உரிமைக்காக போராடும் போது தடியாலேயே அடிச்சு கொல்லும் போது, அப்போ உனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவம் வருதுல, இது எப்படி நடந்தது, இது எப்படி நியாயம் அப்படின்னு வருதுல. அப்போ நீயும் என் தோழனே. அப்போ அந்த உணர்வுகளை, அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைகளை, அந்த அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புனா என்ன 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 அர்த்தம்? கை கொடுங்க. அழகு 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 அழகான நல்லது செய்ய விரும்பு, நல்லது செய்ய விரும்பு, நல்லது செய்ய விரும்பு. அத்திக்குழுவினுடைய நண்பர்களுக்கு அதான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக ஊழல், லஞ்சம், இந்த சிவிக் சென்ஸ் சொல்றாங்களே, இந்த குப்பைகளை கையாளுறது எல்லாத்தையும் வந்து இது இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் மாற்ற முடியாதுங்க, இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. நம்ம அதை ஏத்துக்கவே முடியாது. இதே நாம் சிங்கப்பூரோ மலேசியாவோ மேலை நாடுகளான ஐரோப்பிய நாடுவோ அமெரிக்காவோ போனா மட்டும் எப்படி ஒழுங்கா இருக்கும்? எப்படி ஒழுங்கா இருக்கும்? அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வருது? இங்க இருக்கிறவங்க போயிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க சொந்தங்கள் போயிருக்காங்களா இல்லையா? போனவங்க வந்து சொல்றாங்களா இல்லையா? மலேசியால எவ்வளவு வரிசையில், நான் 2 தடவை போயிருக்கேன், எவ்வளவு வரிசையில வந்து காரு வந்து அந்த சிக்னல்ல டிராபிக்ல நின்றாலும் ஊர் ஆரன் சத்தம் இருக்காது. பல கிலோமீட்டர் இருக்கும், ஊர் ஆரன் சத்தம் இருக்காது. ரைட்டு திரும்பணும்னா எவனும் நேரா போறவன் வந்து வலது பக்கம் வந்து திரும்ப மாட்டான். அது மணிக்கணக்கா, அதாவது வந்து கிலோமீட்டர் கணக்கா கூட வந்து வண்டி நிக்குமே தவிர ரைட்டு வந்து வலது பக்கம் வந்து யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு எந்த வண்டி நேரா போறவன் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த சிவிக் சென்ஸ்? அப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்ல, இதெல்லாம் நடைமுறை இல்ல. எது சரி? யாராவது ஒரு தோழர் வந்து அவர் வந்து ஒரு சரியானதை சொல்றாரு அப்படின்ற போது நம்ம வந்து உடனே வந்து அதை மறுக்க கூடாது. கொஞ்சம் அதுக்கான குறைஞ்சபட்சம் அந்த தோழருடைய அந்த அரசீற்றத்திற்கான ஒரு மூச்சுடுறதுக்கான அவகாசமாவது நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு சிந்திக்கணும். ஏன் அந்த தோழர் வந்து கூடாதுன்னு சொன்னாரு, எதுக்காக அதை மறுத்தாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கா? உடனே என்ன இதெல்லாம் என்ன நீங்க இதெல்லாம் இருந்தா சரி வராதுன்னா எதுவுமே சரி வராது. எல்லாரும் வீட்டுல குப்புற அடிச்சுன்னு படுத்துன்னு தூங்கலாம், அவ்வளவுதான். எதுக்கு அத்திக்குழு? எதுக்கு அத்தி குடும்பம்? நாம ஏன் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து எந்த இடத்துல வேறுபடுறோம்? இந்த இடத்துல தான். சரி, கடைசியாக இப்போ அத்திக்குழு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள், சவால்கள், அத்திக்குழு என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு சில கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். ஒரு உரையாடலா என்னுடைய இந்த அமர்வை வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்ப அத்திக்குழு உடைய ஐயா வந்து சொன்னாரு, அதோடைய நோக்கங்கள்ல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அவரு சொல்லி கேட்கறதோட நம்ம வந்து அந்த நோக்கங்களை டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 5 பேர் இடைவெளி விடாம ஒவ்வொரு பாயிண்ட் இல்ல ஒரு 10 பேர் சொன்னதே திருப்பி சொல்ல வேணாம். இதுதான் அத்திக்குழுவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும். இதுதான் அத்திக்குழுவினோட செயல்பாடு, அறம், விதி அப்படின்ற மாதிரி டக்குன்னு பசங்க கூட சொல்லலாம். அத்திக்குழுனா என்னவா இருக்கணும்? டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். ஓகே, முடிஞ்சவரை இன்னும் சுருக்கமா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ரொம்ப கவனமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்ற போது எங்கேயாவது மரங்கள் வெட்டினா அதுவும் அது உள்ளடங்கும். அந்த இடத்துல நம்ம எவ்வளவு தயாரிப்போட இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் வேற யாரையும் ரொம்ப முக்கியம், அது இன்னும் கொஞ்சம் சரியான வார்த்தைகள் சொன்னா ஒரு தற்சார்பு வாழ்வியல், ஒரு தற்சார்பு பொருளாதாரம். அப்படின்னா என்னன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம் பண்றோம் அப்படின்ற போது அது வெளியில இருந்து ரொம்ப இப்ப எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ பேனர் பண்றோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேனர் பண்றது ஏதோ ஒரு கடையில காசு கொடுத்து ஒரு ரெக்ஸின் பேனரை பண்ணாம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தானே பண்ணோம். துலா பாத்தீங்களா, ஒரு பேர் சொல்றாங்க, அந்த துலால இருக்க உங்களுக்கு தெரியும்ல, உரையாடி இருக்கீங்களா? இதுதான் அப்போ யாரையும் சந்தனா மொத்தமா இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு அறம் சார்ந்து இருக்கிறவங்களோட நம்மளோட ஒரு குடும்பத்தோட. ஓகே, சாராதுன்னா எடுத்துக்காட்டு வந்து மழை நீருக்கான விஷயங்கள் செய்யறது, சூரிய ஒளி மின்சாரம் செய்யறது, அந்த மாதிரியான தற்சார்பு விஷயங்கள். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்கலாம். ஒண்ணு. அப்புறம் வேற ஒரு நிமிஷம், பசுமையாகும் அக்கா சொல்லிட்டாங்கடா. அதனால நீ குழந்தைங்களுக்காக காத்திருக்கணும். பெரியவங்களா கொஞ்சம் குழந்தைங்க சொல்ல வராங்கன்னா ஓகே சொல்லுங்க. ஓகே, ரொம்ப கவனமாக, ரொம்ப 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 கவனமாக. இங்க எவ்வளவு பேர் வந்து பிளாஸ்டிக் நெகிழியை வந்து கொண்டு வந்தீங்க சொல்லுங்க? தவிர்க்க முடியாம கொண்டு வந்தீங்க. நம்ம வந்து சூப்பரா இருக்கா. ஒரே நிமிஷம். இப்ப நம்ம ஈர துணியை போடணும், அதெல்லாம் கொண்டு வரோம், தவிர்க்க முடியாது, இருக்குது பயன்படுத்துறோம். ஆனா வந்து நம்ம கொண்டு வந்ததை பொறுப்பா கையாளுறோமா? நம்ம கடையில போகும்போது வாங்காம இருக்கோமா? துணிப்பைய கொண்டு போறோமா? இது நீங்க துணிப்பை கொண்டு போறதுனால மாறிடுமா அப்படின்லாம் கேட்கறவங்க இருப்பாங்க. ஆனா மாற்றம் என்பது வந்து நம்ம கிட்ட தான் தொடங்குறது. நீங்க இமாலயா பயணம் போனாலும் ஒரு சின்ன அடியில தான் தொடங்குறது. அந்த மாற்றத்தை வந்து உண்மையாக நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னா, நேசிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அரசினுடைய கொள்கையா வரணும்னா இங்க வந்து கண்டிப்பாக தனிமரம் தான் ஒரு கட்டத்துல தோப்பாக மாறும். தனிமரம் தோப்பாக ஆயிடாது. ஆனா தனிமரம் ஒவ்வொரு மரம் சேர்ந்தாதான் தோப்பு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்புறம் தம்பி சொன்னாரு மரபு விதைகள் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து விதைகளே பேராயுதம் உங்களுடைய டிஷர்ட் பின்னாடி இருக்குல்ல. ஆமா, இதுல வந்து மரபு விதைகள்ன்ற போது மரபு இல்லாத விதைகள்லாம் யாரு உற்பத்தி பண்றாங்க? அது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பேர் தெரியுமா? அதை பத்தி பேசியிருக்கோமா அத்திக்குழுல? மரபு இல்லாத விதைகள்னா என்ன? ஹைபிரிட் வருமா? நீ நிறைய கூட்டத்துக்கு வந்துட்டு நீ சொல்றதுக்கும் நீங்க அப்ப இவ்வளவு நாளா வந்து அத்திக்குழுல இதெல்லாம் பேசல. உன்னை தவிர இன்னும் யாருமே பேசல. ஐயா வந்து ஹைபிரிட் சொன்னீங்க. ஓகே, இப்பதான் விஷயத்துக்கு வராங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், மரபணு மாற்றப்பட்ட. ஏன் அத்திக்குழு மரங்களை நடும்போது விதைகளை பத்தி வந்து பரவலாக்கும் போது எப்படி நமக்கு இதை பத்தி தெரியல? இவ்வளவு நாள் என்ன தொடர் பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன எஜுகேட் பண்ணிருக்கீங்க? அல்ல அப்படி இல்ல, அந்த பிள்ளைக்கு அவரு சொல்லல, அந்த பிள்ளைய வந்து போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த புள்ள தானா கத்து இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப், மரபணு மாற்றப்பட்ட விதைகள். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மரபணு இருக்கு. இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சி ரொம்ப பயமாக இருக்கு. அதை எடுத்து அது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கண் விழிகள் எவ்வளவு பெருசு இருக்கணும், கண் நிறம் என்னவா இருக்கணும், முடி அளவு என்னவா இருக்கணும், என்னுடைய உடல்ல எப்படி இருக்கணும், இந்த வயசுல எல்லாத்தையும் தீர்மானிக்குது அந்த மரபணு தான். அப்படிதான் வந்து காய்கறிகள்ல இருந்து எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த மரபணுவை மனிதன் தன்னுடைய மூளையோடைய அந்த வளர்ச்சியில அவன் என்ன பண்றான்? தனக்கு எல்லாம் தெரியும், இயற்கையோட அவன் பெரிய பெரிய புத்திசாலி நினைச்சு அவன் பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய விளையாட்டை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கும், மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அப்படி மரபணு மாற்றப்பட்ட விதைகளை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, விதை பன்மயம் சொல்லக்கூடிய சீட் டைவர்சிட்டிய ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி சீட் மோனோபொலி, அதாவது வந்து விதைகளை ஒட்டுமொத்தமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய, உணவு உற்பத்தி மூலியமாக லாபத்தை நான் மட்டுமே அடையணும்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் மான்சான்டோ, ஜின்சான்டோ, பேயர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மான்சான்டோ, ஜின்சான்டோ, பேயர்,
மான்சாண்டோ நாங்க வந்து மான்சாண்டோக்கு எதிரான மிகப்பெரிய பரப்புரையை கொண்டு போனோம். ஆனா இந்த மான்சாண்டோவே வந்து ஒரு நிறுவனம் விழுங்கிடுச்சு, பேயர், ஒரு ஜெர்மன் நிறுவனம். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா எதுக்கு வந்து மனிதனுக்கு இவ்வளவு வகையான உணவுகள், அதெல்லாம் தேவையில்லை, மொத்தம் ஒரு 4-5 உணவுல கொண்டு வா, வீட்டு ரைஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பார்லி, அவ்வளவுதான். அந்த விதைகளும் என்கிட்ட வாங்கணும், அந்த விதைகளும் அவன் திருப்பி வந்து அதுல இருந்து எடுத்து போட்டா விளையாது, அதுக்கு திருப்பி என்கிட்ட தான் வரணும். அப்படிப்பட்ட ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிரான பருத்தியை கொண்டு வந்ததோட விளைவு மகாராஷ்டிரால விதர்பான்ற ஒட்டுமொத்த அந்த மண்டலத்துல விவசாயிகள் தற்கொலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னைக்கு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள 2 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது நான் சொல்லல, பாராளுமன்றத்துல அமைச்சர்கள் சொன்னது. அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதோடைய உச்சகட்டம் எங்க அப்படின்னா விதர்பால. ஏன்னா அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பருத்திய திட்டமிட்டு வந்து அந்த மக்களை வந்து அந்த விவசாயிகளை விளைவிச்சதோடைய விளைவு. அப்போ அந்த பருத்தி விதையில இருந்து வரக்கூடிய அந்த விதையை எடுத்து பருத்தி பால்னு கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப மோசம். இப்போ நான்லாம் வந்து வெளில வந்து பருத்தி பால் குடிக்கல. நம்ம தோழர் ஒருத்தர் இருக்காரு, மணி, ஓவியா மணி, அவர் பருத்தி பால் குடிப்பார். அவருடைய இது மட்டும் தான் குடிப்பேன், வெளில நான் குடிக்கிறது. தவிர்க்க முடியாது சில சமயம் குடிக்கிறது. நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது, மைக்ரோ பிளாஸ்டிக் நமக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும்ன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சரி ஓகே, இதெல்லாம் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து அத்தியினுடைய ஒரு விஷயமா கவனத்துல எடுத்துக்கணும். அப்படின்னா நம்மளுடைய சவால்கள் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அது ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம அத்தி குழு இன்னும் சிறப்பாக செயல்படணும்னா என்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும், என்ன விஷயங்கள் கவனம் செலுத்தணும்? இந்த ஐயா நீங்க வந்து கடைசியா நீங்க தலைவர், நீங்க கண்டிப்பா பேசலாம், மக்கள் பேசணும், உறுப்பினர்கள் பேசணும், என்ன பண்ணலாம்? அத்தி குழு சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற போது நம்ம இந்த அத்தி குடும்பம் வந்து இன்னும் பெருகி பல்கி போகணும்னு தானே நம்ம விரும்புறோம், இன்னும் வந்து விரிவடையணும் தானே விரும்புறோம். ஆமாவா இல்லையா? நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும், உண்மையா இல்லையா? இன்னைக்கு வந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் நம்மளோட உறவுகளுக்கு கொண்டு போனோம், எல்லாருக்கும் கொண்டு போனோம்ல. அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விதி தெரியுமா உங்களுக்கு? அளவு மாற்றம், ஐயா வந்து ஏதோ மண்ணில் இது பண்ணியிருந்தாரு, சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறாரு. அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன சொல்லுங்க? அளவு தன்மை மாறுது. எடுத்துக்காட்டு, சரி நான் டக்குன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். கோவில்ல போறோம், நெருப்பை வந்து ஆறுதி இவரு பூசாரி காமிக்கிறான்னா தொட்டு கும்புறோம், ஆமாவா? இதுவே அதே நெருப்பு வீடு தீப்பற்றி எரிஞ்சா அக்னி பகவான் சொல்லிட்டு தொட்டு கும்புறோமா? இல்ல. அப்போ அளவு மாறும்போது நம்மளுடைய குணம் மாறுது. தாகம் எடுக்குது, கொஞ்சமா தண்ணி குடிக்கிறோம், மழை வெள்ளம் வரும்போது அதே தண்ணியை பார்த்து பயப்படுறோம். அளவு மாறும்போது குணம் மாறுது. அப்போ இங்க அளவு மாற்றம் வந்து குணமாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப அந்த குணமாற்றம் என்ன அப்படின்ற போது என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்மளுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, இந்த செயல்பாடுகள் வந்து இப்போ வானவன் தோழர் அவருடைய தனிப்பட்ட உந்துதல்ல ஒரு பல இடங்கள்ல அகத்தி சொல்றாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அகத்தி மட்டும் அல்ல, அவருடைய ஒரு பெரிய பயண அனுபவம், பல பேரை பார்த்ததுல இருந்து கிடைச்ச ஒரு அனுபவ தொகுப்பு தான் வந்து அத்தி. அந்த இடத்துல இருந்து ஒரு உந்துதல்ல இருந்து அவர் என்ன பண்றாரு, தொடர்ச்சியாக தொய்வில்லாம உண்மையாக ஒரு 9.5 மணி நேரம் மிஷின் முன்னாடி நின்றுட்டு, எனக்கு உண்மையாவே வந்து எனக்கு அவரை பார்த்தா பொறாம. அவர் வேலையும் செஞ்சுட்டு, நீங்க கை தட்டலாம், எனக்கு பெரிய பொறாம, மிகப்பெரிய பொறாம. வேலை அவ்வளோ ஒரு நெருக்கடியான வேலைகளை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, ஒரு பக்கம் அவருடைய பதிவுகள்லாம் பார்த்தா அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு போயிட்டு வந்து என்ன அதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையாகவே நான் உங்களை பார்த்துதான் வந்து மிகப்பெரிய ஆற்றல் எடுத்துக்கிறேன் நான். அப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னா, ஒரு வானவன் தனிப்பட்ட முறையில ஒரு முன்னெடுப்புல இந்த வேலைகள் செய்யும் போது, இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுக்கும்போது, அந்த அளவு மாறும்போது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதோடைய வேலைகளை எல்லாரும் பங்கெடுக்கணும், வேலை பிரிவினை இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள்ல இன்னும் பொறுப்பாக அத்தியினுடைய அடிப்படை நோக்கங்கள் செதறாம அதோடைய அந்த ரூட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த வேர்களை வந்து பற்றி நின்று நம்மளுடைய வேலைகளை செய்யணும். அதுதான் இங்க வந்து என்னன்னா வந்து குவான்டிட்டி முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. குவான்டிட்டி முக்கியம் இல்லை. குவான்டிட்டினா என்ன? அளவு. என்ன முக்கியம்? குவாலிட்டி. யாரு இருக்கும், எப்படிப்பட்டவங்க, ஏன்னா அவர்கள் தான் வந்து ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சரி, சிறப்பு. நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்துட்டேன். ஒரு அடிப்படையான சில விஷயங்கள்
பசங்க எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை மனிதன் தேவைக்கு அனைத்தையும் தரும். ஆனால் அவனுடைய பேராசைக்கு அதனிடம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த காற்றும் நீரும் மண்ணும் மழையும் வந்து நஞ்சாக்கியது வந்து போதும். சுத்தமான குடிநீரையும் நஞ்சில்லாத உணவையும் மாசில்லாத காற்றையும் எதிர்கால தலைமுறைக்கு நாம் வந்து உறுதி செய்யணும். அது உறுதி செய்வதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக நாம் ஈடுபடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் வந்து ஆழமாக எடுத்துக்கணும். நான் அந்த அடிப்படையில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு உண்மையாக வார்த்தைகள் இல்லை எனக்கு விவரிக்க. இது வந்து சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நான் விடுமுறை காலகட்டத்தில் வந்து சித்தப்பா வீட்டுக்கு போகிறது, பெரியப்பா வீட்டுக்கு போகிறது, ஊருக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அவங்களோட சேர்ந்து பெரும்பாலும் அப்போ வந்து இந்த கிஷ்கிந்தா இருந்தது, அதுக்கப்புறமா எம்ஜிஎம் இருந்தது, அந்த மாதிரியான தீம் பார்க்குக்கு போன விடுமுறை காலங்கள் இருக்கும். உண்மையாகவே நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ அது வந்து ஒரு அத்திக்குழுவோட சேர்ந்து ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறது அப்படின்றது, பரஸ்பரம் ஒவ்வொருத்தரை தட்டி கொடுத்து நம்மளோட ஒரு நல்ல செயல்களை வந்து ஊக்கப்படுத்துவதுன்றது, இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க எல்லாருமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு இன்னொரு சித்தப்பாவா, இன்னொரு மாமாவா, இன்னொரு பெரியப்பாவா, இன்னொரு அத்தையா நீங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து இந்த அத்தி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்குறேன். இந்த அத்தி குடும்பத்தினுடைய பயணம் வந்து மேன்மேலும் தொடரணும். அந்த தொடருவதற்கு எல்லா வகையிலும் வந்து ஒத்துழைக்கிற இடத்துல வந்து அகத்தியும் நானும் வந்து உறுதியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்த வானவன் தோழருக்கும் அத்தி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தலைவருக்கும் எல்லாருக்குமே வந்து நான் மீண்டும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.